நம்ம போடுற வீடியோ எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க போடுற கமெண்ட்டு எனக்குமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் சில சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா, போன வாரம் செவ்வாய்க்கிழமை நான் முருகருக்கு கனவில் வந்தார். நான் அந்த கோவிலுக்கு போனதே இல்லை. ஆனால் சென்னிமலை முருகன் என் கனவுல நல்லா அந்த ஊர் பேர் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி சென்னிமலை எங்கே இருக்குன்னே நான் பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்போ முருகன் கூப்பிட்றாரோ அப்போ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பதிவு கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உத்தரகோச மங்கை அப்படிங்கிற பேர் நீங்கள் இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. அடிக்கடி அசிரீரி மாதிரி என் காதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே அந்த கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் அவங்க எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த கனவை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த அசிரீரியை சொன்னதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் அதிலே பார்த்தாலே தெரியும். அவ்வளோ தூரம் டைப் பண்ணி போடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே அந்த பேரே நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி யார் தான் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ராவணனும் அவங்களுடைய மனைவி மண்டோதரியும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோவிலில் போய் உத்தரகோச மங்கையில் அங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. அது 3000 முன்னாடி உருவான ஒரு பழமையான ஒரு கோவில். 3000 வருடங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் 6 அடி மரகத சிலை, நடராஜர் சிலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சகோதரியை பார்த்திங்கன்னா சிவபெருமான் அங்கே கூப்பிடுறாரு அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு சிவபெருமானே வழிவகுத்து தருவார். நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்காமல் இருக்காது சிஸ்டர். அது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக எனக்கும் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. நான் சென்னிமலை முருகனை பற்றி நான் கனவுல வந்தது சொன்னால், சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இருக்கேன் என்னையும் பாருங்கிற மாதிரி அந்த சகோதரி மூலமாக, அந்த கமெண்ட் மூலமாக, அந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரியப்படுத்தினார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிவபெருமானுடைய திருவிளையாடலை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த பிரதோஷ நாளில் இந்த விஷயத்த சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யாராவது உத்தரகோச மங்கை அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா, நடராஜரை வழிபட்டிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த கோவிலுக்கு போனதில்லை. கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மனசில் இன்னமும் தோணிட்டு இருக்கு. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த ஒரு 1.5 வருடமாக நான் வணங்கிட்டு இருக்கேன் ரொம்ப டீப்பாக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு மட்டும்தான். இந்த பிரதோஷ வழிபாடெல்லாம் நான் செஞ்சதே இல்லை. பிரதோஷம் அன்னைக்கு நான் அசைவம் கூட சாப்பிட்ட நாட்கள்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்தது. அந்த சிவராத்திரிக்கு நான் போக போக அந்த மனசில் சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள் வந்தப்போ எனக்கு நான் போன கோவில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோவில் தான். ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன். அப்போ மன கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு சிவபெருமான் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்தினார், நம்ம மனசை எவ்வளோ தெளிவுபடுத்தினாரு அப்படிங்கிறத அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எல்லோருக்கும் புரியாது. அது புரியணும் போது அது கண்டிப்பாக புரியும். ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நான் என் கால்கள் போன கோவில் அதுதான். அந்த கோவிலில் நான் வணங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன், சிவராத்திரி அப்போ நம்ம எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கோம், எவ்வளோ 4 கால பூஜைக்கு நம்ம கைங்கரியம் பண்ணிடுறதுனால சிவபெருமான் நமக்கே தெரியாமல் நம்மளை ஆட்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத நான் உணர்ந்த தருணம் அது. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா புத்தருக்கு ஒரு மரத்தடி கிடைச்ச மாதிரி நமக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலோ ஏதாவது ஒரு வார்த்தையோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தை கடவுள் உருவாக்கி கொடுப்பாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இனிமேல் எல்லாமே அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்துக்கும் நந்தி தேவருக்கும் பிரதோஷ நாளில் அங்காரக பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோடு வரனால முருகருக்கும் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு. இந்த முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா அந்த லென்த் பத்தாதனால 2 சைடுமே நான் நூலில் கட்டி விட்டு நான் சிவபெருமானுக்கு முல்லைப்பூ சாத்தியிருக்கேன். இந்த முல்லை வனநாதர் கோவில் போனதுலேருந்து சிவபெருமானுக்கு எப்படியாச்சும் முல்லைப்பூ வந்துடுது பிரதோஷ தினத்தில். மற்ற நாட்களில் எங்கள் வீட்டுக்கார் மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சில நாட்கள் முல்லைப்பூ வந்துடுது. அந்த முல்லைப்பூ சிவபெருமானுக்கே நான் போட்டு விட்டுறேன். எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக தான் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பிரதோஷத்துக்காக தான் நான் வந்து வாங்கினேன் ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டை வந்து வச்சு நல்லபடியாக வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன். நான் வந்து எல்லா ஸ்வீட்டுமே ஃபஸ்ட்டு வந்தானே ஸ்வீட் பாக்ஸ்னு வந்தோடனே எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு அது எல்லாமே பிரசாதமாக சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து 2 ஸ்வீட்டு வைக்கிறதெல்லாம் இல்லை. 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கி தான் அந்த 1/4 கிலோ ஸ்வீட்டையும் தனித்தனியாக பிரித்து எல்லா இறைவனுக்கும் பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தனி ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆடி செவ்வாய் அப்படிங்கிறனால மகமாய்க்கும் வாராகி அம்மனுக்கும் நாகமணி தேவிக்கும் வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாத்தியிருந்தேன். அதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றி 5 முக தீபம், அந்த பஞ்சமுக தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற அந்த நமசிவாய மந்திரத்தை குறிக்கிற மாதிரி நான் வந்து எப்போவுமே 5 முக தீபம் அகல் விளக்கில் வந்து ஏற்றுவேன். அதுக்கப்புறம் வில்வத்தினால வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வில்வம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்தை வந்து அடியோடு வெட்டியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அழுகையே வந்துச்சு. அப்போ திட்டிக்கிட்டே இருந்தேன் அவங்களெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே துளுத்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்லேயே காமிச்சிருப்பேன். அது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வரி தான் ஞாபகம் வந்துச்சு. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து எத்தனை விஷயத்த வந்து அழிச்சாலும் சாமி இறைவன் அப்படிங்கிறவர் நினச்சா நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து வெளியே வந்து காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட வந்து 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, வேலூரில் ஆடி மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி 1 மாசப்பிறப்பு அன்னைக்கு முருகருடைய சிலை வந்து சுயம்புவாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலிகாலத்தில் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களும் நடக்கும். கலிகாலத்தில் அந்த நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதை அழிக்கிறதுக்காக சில நல்ல விஷயங்களும் கடவுள் வந்து தோன்றுவார் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு சிவபெருமான எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஓம் நமசிவாயாங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்து அவதரிக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் மனசுலையும் நிறைய வந்து கெட்ட எண்ணங்களும் அவதரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அத்தனை ஒரு வன்மம் வந்து உருவாகிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை வந்து மனுஷனோட மனநிலை வந்து மாறிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து கலிகாலம், அவங்கவுங்க கர்மான்னு சொல்லிட்டு போயிட முடியாது. எல்லோருக்குமே 6 அறிவு இருக்குது. அந்த 6ஆம் அறிவுங்கிறது எதுக்காக அப்படின்னா நமக்கு எப்படி ரத்தம் வந்தால் வலிக்குமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்தால் வலிக்கும் அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் இறைவன் நம்மளை மனுஷங்களாகவே படைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த மனுஷ பிறவியை வந்து இவ்வளோ கேவலமாக நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நம்ம செய்கிற துரோகம். இறைவன் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்தில் வந்து உருவாக்குனதுக்கு வெட்கப்படுற மாதிரி நம்ம வந்து நடந்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து நல்லா பெருமையாக நம்ம வீட்டை வந்து பெருமைப்படுத்துச்சு அப்படின்னா அந்த அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா சான்றோர்களால் வந்து பாராட்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து நல்லபடியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தை படைச்ச இறைவன் எவ்வளோ வந்து பெருமைப்படுவார் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ இறைவனுக்குமே மனசு இருக்குது. இதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இறைவன் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே ஒரு சட்டத்துக்குள்ளே அடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு மேலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது, அவருக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது. நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். தப்பு பண்ணால் எல்லாருக்கும் தண்டனையும் உண்டு, நல்லது பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பரிசும் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாய் தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவன். நிறைய பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருந்தால் கூட இறைவனை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா அப்பாவாக எடுத்துகிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறைவ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய அதாவது ஒரு கர்மாவை கழிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தான். ஸோ உங்களால் எவ்வளோக்களவு வந்து என்ன மாதிரி பூஜை பண்ண முடிஞ்சாலும் சரி, என்னால் ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நம்ம இப்போலாம் மனுஷங்க கிட்ட சொன்னால் அதை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட வேறு விதமாக சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக தான் ஆக்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்கிற ரகசியமாகவே இருக்கணும் அப்படின்னா அது வந்து இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். இறைவன்கிட்ட நேரடியாக வந்து பேசுங்க, எந்த ஒரு மீடியேட்டர் மூலமாகவும் பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்களே உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்து இல்லை உங்களுக்கு பிடித்த கோவிலில் உட்காந்து நல்லபடியாக மனம் விட்டு பேசுங்க. இறைவன் அதுக்கான பதிலை யார் மூலமாக வேணாலும் சொல்லுவாங்க. ஒரு நாய்க்குட்டி மூலமாக கூட நமக்கு அந்த பதில் கிடைக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இங்கே தாழ்ந்தது இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ என்னுடைய பூஜை வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் குலதெய்வ ஆசையோட கற்பக விநாயகர் ஆசையோட நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக இன்றைக்கி ஆடி செவ்வாயில் ஆடி பிரதோஷம் நல்லபடியாக வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். தூப தீப ஆராதனை எல்லாமே வந்து காமிச்சிட்டு
நல்லபடியாக வந்து நெய்வேத்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்வீட் வந்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்வீட் வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை வந்து தித்திப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனுக்கு வந்து சமர்ப்பணம் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். ஸோ உங்ககிட்ட என்ன நெய்வேத்தியம், எங்கள் வீட்டில் வந்து சர்க்கரை தான் இருக்குது அப்படின்னா சர்க்கரை வச்சு நீங்கள் வேணுனாலும் அதை ஒரு 4 எறும்பு சாப்பிட்டாலுமே இறைவனே வந்து நம்மளை ஆசீர்வதிச்ச மாதிரி தான். அதனால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆடம்பரம் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு இறைவனுக்கு வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், உண்மையான அன்பு. அந்த அன்பை நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தாலுமே அது திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம்தான். ஆனால் இறைவன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து சின்ன பீஸாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பக்கத்தில் நம்ம வெல்லம் வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெல்லம் போல் நம்ம வாழ்க்கையும் தித்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெல்லத்தை நம்ம எறும்புகளுக்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.